மிக முக்கியமான பிரபலங்களும் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்பானி அவர்களும் அவருடைய மகன் மற்றும் ஷாருக் கான் அனைவரும் வந்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் காணொலி மூலமாக காண்பீர்கள் நேரலையில். மிக முக்கியமான, நிச்சயமாக இந்த உலகத்தோட மிக மிக முக்கியமான மிக பெரும் திருவிழா. அதாவது உலகத்தில் இருக்க 813 கோடியில் 64 கோடி 20 லட்சம் பேர் வாக்களித்து இதே உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா மட்டும் இல்ல, உலக சாதனையும் கூட. அந்த சாதனை நிகழ்த்தி அதில் 293 NDA அலையன்ஸ் வெற்றி பெற்று இன்று பாரத பிரதமராக நரேந்திர மோடி அரியணை ஏற்கும், அதாவது பதவியேற்கும் பெருவிழா. அமைச்சரவையும் இன்று பதவியேற்கிறது. பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் செய்து வைக்க இருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அமித்ஷா மற்றும் யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு, புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. இன்னும் சில நிமிடங்களில் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக கிட்டத்தட்ட 3650 நாட்கள் பதவியில் இருந்தாலும் இன்னும் 1800 நாட்கள் நீங்களே பதவியில் இருங்கள் என்று இந்திய மக்கள் அவருக்கு கொத்தாக வாக்குகள் அள்ளி கொடுத்தார்கள். எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸிட் போல்ஸை விட குறைவுதான் என்றாலும், மெஜாரிட்டி இல்லை என்றாலும் நிச்சயமாக இந்த கூட்டணி பலம். அக்ஷய் குமார் அவர்களை நீங்கள் பார்க்குறீங்க, பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் அவர்கள். மேலும் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் அங்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். மலர்களால் மிகச்சிறந்த அற்புதமான அலங்காரம். தரை முழுக்க சிவப்பு கம்பளம் ஆங்காங்கே விரிக்கப்படும். இப்போது பார்த்தால் தரை முழுக்க சிவப்பு கம்பளமாக இருக்கிறது. மேடை அழகுற அமைக்கப்பட்டு பொது வெளியில், அதாவது பொது அரங்கில் கங்கனா ரணாவத், இப்போ சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட கங்கனா ரணாவத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில்